Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு நம்ம ஒரு டெக்கரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேஷன் கிடையாது. அதாவது நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு டாப்பர், கேக் டெக்கரேட்டிவ் டாப்பர் தான் இந்த பாம் லீஃப். இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ கேக் மிடில் ஷாப் ஆகட்டும், இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த லீஃப், அதாவது ஒரு டாப்பர் வாங்கணுன்னா நமக்கு 30லேருந்து 50 rupees வரைக்கும் ஆகும். அதுவும் இல்லை, அதோட குவாலிட்டி, இப்போ ஷைனிங் டாப்பர்ஸ் ஆகட்டும், வேறு டிசைன் உள்ள இந்த பாம் லீஃப் டாப்பர் அப்படிங்கும்போது ரேட் வந்து ஹையாகவே இருக்கும். பட் இதுவே நம்ம ஓனாக செய்கிறதா இருந்தால் இப்போது மினிமம் அந்த ஒரு பேப்பருக்கு வந்து 2 rupees தான் ஆகும். ஸோ அந்த 2 rupeesன்னு சொன்னது பேசிக் மாடல். ஸோ இதில் கொஞ்சம் டிசைன் உள்ள பேப்பர்ஸ் இல்லை கிளிட்டர் பேப்பர் அப்படிங்கும்போது எப்படியும் 10 rupeesக்கு உள்ளே தான் இருக்கும் அந்த ஒரு ஷீட் வாங்குறதா இருந்ததுன்னா. ஸோ நம்மளே ஓனாக வீட்லேயே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக செய்து கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தென் இன்ஸ்டாகிராமோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இந்த பாம் லீஃப் டாப்பர்ஸ் வந்து 4 மாடல்ஸில் செய்கிறதுக்கு காமிக்கிறேன். இந்த சேம் மாடல்ஸ் வந்து என்ன டைப்பில் உள்ள பேப்பர்ஸில் வேணும்னாலும் நம்ம செய்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் A4 ஷீட்டு. இது வந்து இந்த கலர் பேப்பர்ஸ், ஓகேவா? அது வந்து ரொம்ப லைட் கலர்ஸில் எடுத்துருக்கிறேன். இப்போ டார்க் கலர்ஸில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டார்க் கலர்ஸ்லேயுமா நம்ம இந்த டாப்பர் செய்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல், இது A4 ஷீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்கொயர் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிளை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதில் அந்த ஒரு ட்ரையாங்கிள் பீஸோட லாங் சைடு, நீளம் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண தொடங்கணும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி மடித்து எங்கேயோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் விசிறியெல்லாம் செய்து விளையாடுவோமே, சேம் மெத்தட் தான். எனக்கு இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு அந்த ஞாபகம் தான் இருக்குது. இந்த மாதிரி யாராவது ஸ்கூல்லலாம் விசிறி செய்து விளையாடினீங்க அப்படின்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த டாப்பர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கூட அதிகமாக எடுக்காது. ரொம்ப குயிக்காக வந்து செய்து முடிச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு A4 பேப்பர், ஒரு ஸ்டிக்கு, க்ளூ, சிசர், இந்த 4 இருந்தாலே போதும், நமக்கு டாப்பர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு நான் இப்போ மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சென்டர்லேருந்து அப்படியே அந்த 2 எண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரியாக நம்ம பிடிச்சிக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிள் பாம் லீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மாடல். இனி என்ன பண்ணலான்னா, அந்த 2ம் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் தான் இதில் நம்ம ஸ்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2ம் செப்பரேட் பீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2ம் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக்கு வச்சு 2யுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் பேப்பர் வந்து பிரிஞ்சு போகாமல் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் பீஸ் வந்து பேப்பரில் நம்ம அந்த சேம் கலர்லேயே கட் பண்ணி அதில் க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் மாடல் பாம் லீஃப் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பேப்பரில் ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 inch சர்க்கிள் போர்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த A4 ஷீட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஃபுல் பேப்பரும் வேஸ்ட் ஆகாமல் கவர் ஆகி கிடச்சிச்சு. ஸோ அது சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சைடை வந்து நம்ம ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இனி வந்து ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண பார்த்தீங்களா, அதோட அதை சைட்லேயே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் மெத்தட் தான், ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இனி அதோட சென்டர்லேயே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு விட்டுக்கலாம். இனி அந்த பாட்டம் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதையும் க்ளூ வச்சு அந்த பாட்டமை கவர் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸில் எல்லாத்தையுமே நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியாக கட் பண்ணணும். அதாவது அந்த ஃபுல் லென்த்துக்கெல்லாம் கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த எண்டு போர்ஷன் மட்டும் இந்த மாதிரியாக கட் பண்ணி விட்டால் போதும்.
இனி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரியாக செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அதாவது இந்த லீஃபோட அந்த ஒவ்வொரு எட்ஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஷார்ப்பாக தேவைப்படுது. அதனால தான் ஃப்ரண்டில் நம்ம ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயுமே நம்ம கட் பண்ணோம்னா அந்த லீஃபோட எட்ஜஸ் எல்லாமே நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். அவ்வளவுதான், செகண்ட் மாடலில் உள்ள பாம் லீஃப் டாப்பரும் ரெடி ஆயிடுச்சு. இனி தேர்ட் மாடல் சேம் அந்த A4 ஷீட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு சைடோட சென்டர் அந்த மாதிரியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது மார்க்கிங்காக நான் அந்த ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி இந்த கட் பண்ணால் இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் செய்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியாக அந்த லென்த் அதிகமாக இருக்கிற 2 சைடுமே ஜாயிண்ட் ஆகிறது மாதிரியாக மடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இனி ஸ்டிக் அதில் இன்சர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக அதை வந்து 2 பீஸாக அந்த பாட்டமாக கட் பண்ணிவிட்டு இடையில க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக்கு வச்சு அதை ஒரே லீஃபாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு துண்டு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபோட பாட்டமில் எல்லாத்தையும் சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் மாடல் டாப்பர் ரெடி ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபோர்த் மாடல். இது பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டை வந்து ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இதோட ஒரு சைட்ல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 4 சைடு ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால ஏதாவது ஒரு சைடில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இனி நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையா மடிச்சுட்டு அதை வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அது 2 பீஸாக கிடச்சிருச்சு. இனி இதோட 2 எட்ஜஸையுமா கட் பண்ணிக்கணும். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீஸ் அப்படியே நம்ம அந்த ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்து பிடிச்சி எடுத்தால் போதும். இது வந்து ஃபோர்த்து மாடல். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட சைடில் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டாப்பராக இல்லை, சைடில் வந்து நம்ம இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கும் வச்சு பாட்டமில் ஒரு குட்டி பேப்பர் வச்சு அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், டோட்டல் அந்த 4 மாடல்ஸ்லேயும் நான் வேறு கலர் அப்புறமா வேறு சைஸஸ்லேயே நான் செய்து எடுத்துருக்கிறேன். இந்த பிங்க் அண்ட் கோல்டன் இந்த 2 கலர்லேயும் வந்து ஒரே மாடலில் தான் நான் செய்திருக்கிறேன். அதாவது தேர்டு காமிச்ச அந்த மாடல். அது வந்து என்னென்னா நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணுற சைஸை பொறுத்து இருக்குது. நான் வந்து ரொம்ப நைஸாக ரொம்ப தின்னாக வந்து ஃபோல்ட் பண்ணது வந்து அந்த கோல்டன் கலர், கொஞ்சம் விட்டு அதிகமாக ஃபோல்ட் பண்ணது வந்து அந்த பிங்க் கலர். ஓகேங்களா, அதுதான் அந்த சைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு காமிச்ச மாடல். அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபோர்த்து காமிச்சேன் இல்லையா, அந்த சேம் மாடல் தான். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக ஃபோல்ட் பண்ணதும் ரொம்ப நைஸாக ஃபோல்ட் பண்ணவும் தான் அந்த 2 சைஸில் இருக்கிறது. இருக்குது பார்த்தீங்களா பாம் லீஃப். இது வந்து பேலன்ஸ் அந்த வேஸ்ட் வரும் இல்லையா, நம்ம ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணிட்டு துண்டு பேப்பர், அதில் நான் செய்தது தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு செய்த மாடல். அவ்வளோதான், பாம் லீஃப் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இனி வந்து இந்த பாம் லீஃபை கேக்கில் டெக்கரேட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த டால் கேக் பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் உள்ளது. நான் 2 6 inch tin லேயர் செய்து டாலாக செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்கோட ஃப்ரெண்டில் ஒரு டிசைன் தெரியுது பார்த்தீங்களா, அதே சேம் ஐசிங் கொடுத்த சேம் கலரில் தான் நான் வந்து ஸ்டென்சில் டெக்கரேஷன் கொடுத்துருக்குறேன். அதாவது நம்ம விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டென்சில் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சேனலில் டீட்டெயிலாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இனி நம்ம செய்த இந்த பாம் லீஃப் வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட டாப்லையா பாம் லீஃப் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா அந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் லாலிபாப்ஸ், மேக்ரான் இதெல்லாமே வந்து நான் செப்ரேட்டாக வேறு வேறு யூஸுக்காக செய்ததை வந்து எல்லாம் சேர்த்து இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மேக்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லேயும் ஹார்ட் ஷேப்லேயுமா உள்ளது, அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மேக்ரான்ஸ். வேறு குட்டி குட்டி சாக்லேட் ஷேப்ஸ் ரெட் கலர் அந்த ஹார்ட் சிக்கிள் பண்ணியிருக்கேன். தென் நார்மல் ஹார்ட் ஷேப்லையா சாக்லேட் வச்சு எல்லாமே சாக்லேட் மோல்டு சிலிக்கான் மோல்டில் இந்த ஷேப்ஸ் எல்லாமே நான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்கோட டாப்லையும் சைடில் எல்லாம் வச்சு அந்த கேக் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா நான் டாப்பர் ஒன்று வச்சுருக்கேன், ஹாப்பி பர்த்டே டாப்பர். கேக்கோட டாப்பில் சென்டர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேக்கோட சைட்லேயும் ஒரு 2 பாம் லீஃப் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்புறமா எடிபிள் கோல்டன் ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் சுகர் பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம ஷாப்பில் எல்லாம் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நார்மல் A4 ஷீட் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வாங்கி நம்ம இந்த பாம் லீஃப் எல்லாம் செய்து வச்சுருந்தோம்னா இப்போ சடனாக ஒரு கேக் ஆர்டர் வருது அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியே டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக எலிகண்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து நம்ம கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.